அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் COA யூனிட் 2 பார்ட் 5 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் வச்சுட்டு ஆள் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். So, working with Notepad, WordPad. Notepad is a generic text editor included with all versions of Windows that allows user to open and read plain text files. If the file contains special formatting or is not a plain text file, it will not able to be read in Notepad. So Notepad என்றது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து அந்த நோட்பேடு. அதில் பெருசாக எந்த ஒரு ஃபார்மேட்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு டைப் பண்ணலாம், ஃபாண்ட்டோட சைஸை மாற்றலாம் அண்ட் ஃபாண்ட்டோட ஸ்டைலை மாற்றலாம். இதை மட்டும் தான் பண்ண முடியும். ஜஸ்ட் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து நோட்பேடு. அதே மாதிரி வேர்ட்பேட் இருக்குது. வேர்ட்பேட் இஸ் ஆல்சோ டெக்ஸ்ட் எடிட்டிங் ப்ரோக்ராம் அவைலபிள் இன் விண்டோஸ், பட் இட் அலோஸ் தட் யூசர் டு ஃபார்மேட் த டெக்ஸ்ட், இன்சர்ட் த பிக்சர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் நோட்பேடை விட பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஆப்ஜெக்ட் வேணும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்ன்றது தான் வந்து இந்த வேர்ட்பேடு. இந்த வேர்ட்பேடு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஷார்ட்கட்டில் போனீங்கன்னா ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணிட்டு நோட்பேட்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நோட்பேட் ஓப்பன் ஆகிடும். கிளிக் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து நோட்பேடு. இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணி ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வேர்ட்பேடுன்றது அது மறுபடியும் ஸ்டார்ட்லேயே போங்க. ஸ்டார்ட்டில் போய்ட்டு வேர்ட்பேட்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சேம் டைம் ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது நோட்பேடு, பின்னாடி இருக்குது வேர்ட்பேடு. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்மேட்டில் போனீங்கன்னா ஒன்லி அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைலை மாற்றுறது மட்டும் தான் இருக்கும். அப்புறம் ஃபாண்ட்டோட சைஸை மாற்றுறது, ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தான் இதில் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. பட் பின்னாடி இருக்கிற வேர்ட்பேடில் பார்த்தீங்கன்னா ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், போல்டு வேணுமா இட்டாலிக் வேணுமா அதை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பிக்சர்ஸ் வேணுமா பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு தேவையானதை வந்து நம்ம இந்த வேர்ட்பேடில் செஞ்சிக்க முடியும். நோட்பேடை கம்பேர் பண்ணும்போது வந்து வேர்ட்பேடில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிகம். ஸோ அதுதான் அந்த தியரியில் சொல்கிறாங்க. எப்படி அந்த நோட்பேட் அண்ட் வேர்ட்பேட் ஓப்பன் பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதை படித்து பாருங்கள் அண்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம தியரியாக எழுத முடியும். எந்தெந்த ஸ்டெப் வரையும் ஃபஸ்ட்டு கிளிக் த ஸ்டார்ட் மெனு, தென் டைப் த நோட்பேட் அண்ட் your notepad will be enabled, then type the text and save the files அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறோமோ அந்த ப்ரொசீஜராக நீங்கள் எழுத கற்றுக்கினா மட்டும்தான் வந்து தியரியாக ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி சேவ் பண்ணுறதுன்றது சொல்கிறாங்க. நார்மலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்பேடில் டைப் பண்ணிட்டோம். டிஃபால்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா மேலே மெனு பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ்ன்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே சேவ் ஆகும். ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+S. இது டிஃபால்ட்டாக சேவ் பண்ணுறது. சேவ் பண்ண ஃபைலை இன்னொரு இடத்துல சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ் கொடுத்தீங்கன்னா வேறு எந்த லொக்கேஷனில் வேணுமோ அதை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ எப்படி சேவ் பண்ணோம் அப்படின்றத வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து படித்து பார்த்துக்குங்க. ஸோ நோட்பேடில் என்னென்னலாம் பண்ணலாம், வேர்ட்பேடில் என்னென்ன ஃபார்மேட் ஸ்டைல் மாற்றலாம், கலரை மாற்றலாம், அப்புறம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம், இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து உங்களுக்கு இதில் கிளியராக சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்குங்க. ஸோ ரீப்ளேசிங் டெக்ஸ்ட் வித் வேர்ட்பேட். ரீப்ளேஸ் பண்ணால் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸு, ஒரு வேர்டை ஃபைண்ட் பண்ணுறது, தென் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணுறது. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 இடத்துல வந்து COAன்னு டைப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மெனு பாரில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரீப்ளேஸ்ன்றது இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் வரும். அது ஷார்ட்கட்க்கு வந்து Ctrl+F கொடுத்தாலும் வந்து உங்களுக்கு ஃபைண்ட் ஆகும். ஸோ நீங்கள் மேலே இருக்கிற மெனு பாரில் கிளிக் பண்ணிங்க. எதை ஃபைண்ட் பண்ண போகிறோம், நம்ம இங்கே டைப் பண்ணி வச்சுக்கிற COAன்றதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அந்த ஃபைண்ட் வாட்டுன்றதுல வந்து நீங்கள் எந்த வேர்டை ஃபைண்ட் பண்ண போகிறீங்களோ அதை என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே ஃபைண்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகி காட்டும். ஸோ அடுத்து அதே பேஜஸில் வேறு எங்கெங்கே அந்த வேர்டு இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து எங்கெங்கெல்லாம் அந்த லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் இருக்கோ உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ இதுதான் வந்து ஃபைண்டு. இப்போ ரீப்ளேஸ் வித் இந்த COA அப்படின்றது எனக்கு COA வேறு வேணும் அப்படின்னா COAவை கம்ப்யூட்டர்னு இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றாவும் கொடுக்கலாம்,
அல்லது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறும். இப்போ நம்ம ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தோன்னா எல்லாமே வந்து கம்ப்யூட்டர்னு மாறிடும். இதுதான் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஒரு பர்டிகுலராக ஒரு 10 பேஜ் 20 பேஜ் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இடத்துல வந்து ஒவ்வொன்றா தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணி ஈஸியாக அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றது தான் இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். அதை இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் நீங்கள் மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணி இந்த மாதிரி நீங்களே வந்து ஒன்றா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எப்படி டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. Ctrl+P வந்து ஷார்ட்கட்டு. நீங்கள் வந்து பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்கன்னா டிஃபால்ட்டாக அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் நம்ம கிளிக் பண்ணி நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அதில் எத்தனை காப்பீஸ் வேணுன்றது, எத்தனை பேஜஸ் வேணுன்றதெல்லாம் இதில் செட்டிங்ஸ்லாம் இருக்கும். இதை நம்ம டீப்பாக பின்னாடி கிளாஸில் பார்க்கலாம். இல்லை இது வந்து ஷார்ட்கட் மூலமா இப்போ நீங்கள் ஃபைலில் போயிட்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணியும் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். நம்ம தேரியாக கேட்டாங்கன்னா நம்ம கோ டு த ஃபைல் மெனு அண்ட் கிளிக் த பிரிண்ட் ஆப்ஷன், தென் வில் ஷோ த print dialog box, then select the pages and go ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து இதுதான் பிரிண்ட் ஆகும் அப்படின்றத மாதிரி நீங்கள் வந்து தியரியாக எழுதுக்குங்க. ஸோ அதை அந்த இடத்துல சொல்கிறாங்க. தென் வந்து பர்சனலைஸ் த விண்டோஸ். ஸோ அது பர்சனலைஸ் த விண்டோஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட்ஸ் மாற்றுறது, கலர் மாற்றுறது, இதெல்லாம் தான் வந்து இந்த பர்சனலைஸ் த விண்டோஸ். அது எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் சைமல்டேனியஸாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தா ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் வந்து சைட் பை சைடு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து டிஃபால்ட்டாக Windows 7 எங்கே பாருங்கள், Windows 7 மேக்ஸ் இட் ஈஸி டு கஸ்டமைஸ் டு த லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் த டெஸ்க்டாப் வியூ. Windows 7 கொடுத்துருக்கிற இது பர்சனலைசேஷன் ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. நம்ம Windows 10 வச்சுருக்கோம். மோரார்லெஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். நீங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா பர்சனலைசேஷன் ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஷோ ஆகும். கலர்ஸு, லாக் ஸ்க்ரீன்ஸு, தீம்ஸு, ஃபாண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இருக்குது நம்ம டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வேறு விண்டோஸ் பேக்ரவுண்ட் வைக்க போகிறோன்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும், மாறிடும். அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ கலர்ஸை மாற்றிடலாம், லாக் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம், அந்த ஸ்க்ரீன் லாக் பண்ணி வச்சுக்கலாம், அது எவ்வளோ நேரன்றதை இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தீம்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் தேவையானதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் வந்து இந்த பர்சனலைசேஷன். அடுத்தது ரைட்டிங் ஆன் த CD DVD. ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு சிடியில் வந்து ஒரு டேட்டாவாக எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ரைட் பண்ணுறது அப்படின்றத விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து சிம்பிள். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்கள் சிபியூவில் அல்லது லேப்டாப்பில் உங்களுக்கு CD டிரைவ் இருக்கணும். CD டிரைவ் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து CD ரைட் பண்ண முடியும். இது சிம்பிள் தான். இது இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் இதெல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம கிளிக் பண்ணுற ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம ஒரு ப்ராசஸையும் வந்து இவங்க வந்து தியரியாக கொடுத்துருப்பாங்க. அதனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. CD ரைட் பண்ணுறது 2 மெத்தட் இருக்குது. ஒன்று விண்டோஸ் மூலமா CD ரைட் பண்ணுறது, இன்னொன்று வந்து நேரோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது. நம்ம நேரோ சாஃப்ட்வேர் தான் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு வந்து பேர்ன் ஆகும், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். ஸோ அது வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்ட்டு தான் இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எம்டி டிஸ்க் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து CD போடணும், அது வந்து CD ஷோ ஆகும். தென் வந்து நம்ம ஃபைலை செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அதை ட்ராக் அண்ட் மூவ் பண்ணி இது பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் நேரோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். நம்ம சின்ன பண்ணுற எல்லா விஷயத்தையுமே இவங்க ஒரு லைனாக தியரியாக எழுதுனா தான் ஒரு 5 மார்க்லேயோ ஒரு 10 மார்க்லேயோ நமக்கு வந்து ஹவு டு ரைட் CD அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் த ப்ரோக்ராம்ஸ், கிளிக் த நேரோ சாஃப்ட்வேர், தென் ஓப்பன் த நேரோ சாஃப்ட்வேர், இந்த மாதிரி வந்து நம்ம டெவலப் பண்ணி எழுத கற்றுக்கணும். ஸோ அந்த நேரோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட் ஃபஸ்ட்டு பேஜ் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே காட்டுறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து தேரியாக படிச்சினாலே போதும், வேறு எதுவும் இல்லை. விஷயம் இதுதான், எப்படி ஓப்பன் பண்ணி நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்றது மட்டும் தான் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ்ன்றது உங்களுக்கு எல்லாமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு சாஃப்ட்வேரு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து வைரஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். நம்ம மொபைல்லே கூட நிறைய ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, ஆன்டிவைரஸ் இஸ் எ ப்ரோக்ராம் தட் இஸ் டிசைன்டு டு ஃபைண்ட் அண்ட் நியூட்ரலைஸ் மால்வேர் அண்ட் வைரஸஸ். ஸோ இந்த மாதிரி வைரஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஆன்டிவைரஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து என்னெல்லாம் பண்ணலாம், ஆன்டிவைரஸை ஸ்கேன் பண்ண வந்து நம்ம எங்கெந்த பாத்தில் வைரஸ் இருக்குது அப்படின்றத அக்யூரேட்டாக ஸ்கேன் பண்ணி நமக்கு சொல்லிடும். தென் வந்து அதை வந்து டெலீட் பண்ணலாம், குவாரண்டைன் பண்ணலாம், ட்ரிகர் ஆர் அலாட் வித் த டிடெக்டட் ஃபைல்ஸ் இந்த ஹார்ம்ஃபுல். ஸோ அது வந்து நம்ம டெலீட்டும் பண்ணிடலாம், அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சு குவாரண்டைன் தனியாக இது பண்ணலாம். அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் நம்ம அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் மூலமா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டிவைரஸ் சம் ஆஃப் த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஸோ என்னென்னலாம் ஆன்டிவைரஸ் தெரிஞ்சுங்க, ஜஸ்ட்டு அவாஸ்ட்டு, கேஸ்பரஸ்,
அவேரா, ஏவிஜி, 360 இன்டர்நெட் செக்யூரிட்டி, நாட்ரான், இந்த மாதிரி வந்து இன்னும் நெட் ப்ரொடெக்டர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸான ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ். இது மூலயமா வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம வைரஸை ரிமூவ் பண்ணலாம். ஸோ அந்த ஆன்டிவைரஸ் அந்த வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் முன்னாடியே என்னென்னலாம் ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்றது தான் கீழே சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த ஃப்ளாப்பி டிஸ்க் அண்ட் யூஎஸ்பி டிவைஸ் யூசேஜ். ஸோ நிறைய வந்து எல்லார் பென்ட்ரைவையும் நம்ம வந்து போடாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கணும். பர்டிகுலராக பென்ட்ரைவ் போடுறதுன்றது அவாய்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது அந்த சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்கிங் த ஃபைல்ஸ் பிஃபோர் காப்பிங் இன்டு த சிஸ்டம். சரி இல்லை போடணும் அப்படின்னா அந்த சிஸ்டத்தை அந்த பென்ட்ரைவ்லேருந்து ஃபைலை காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவும் வைரஸ் இல்லை அப்படின்னா அடுத்தது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் யூஸிங் த ஒரிஜினல்ஸ் லீகல் சாஃப்ட்வேர். ஸோ வந்து ஒரிஜினல் சாஃப்ட்வேர்ஸாக வாங்கி யூஸ் பண்ணணும். நிறைய இது நம்ம வந்து இந்த எல்லா சாஃப்ட்வேருமே வந்து ஆன்டிவைரஸ் எல்லாமே வந்து நம்ம நெட்டில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் கீஸ் வந்து நம்ம காசு கொடுத்தா வாங்க முடியும். ஸோ அது மாதிரி ஒரிஜினலான சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ் ஃபைல்ஸ் இஷ்யூடு இந்த இமெயில் ஷுட் பி ஸ்கேன்டு ஃபார் த வைரஸ் அஃபெக்ஷன். ஸோ எந்த இது மூலயமாவும் வந்து நமக்கு வந்து வைரஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து வைரஸ் வந்து இந்த இமெயில்ஸில் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சுவாங்க. அட்டாச்மெண்ட் ஃபைல்ஸ் உள்ளே நம்ம வந்து வைரஸ் கூட சென்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி டவுன்லோட் பண்ணும்போது வந்து ஸ்கேன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க. த ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம் ஷுட் பி அப்டேட்டட் அண்ட் ஷெட்யூல் ரெகுலர்லி. ஸோ வந்து ஒவ்வொரு வெர்ஷன்ஸும் அப்டேட் ஆகும்போது வந்து நீங்கள் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரெகுலராக அப்போ தான் வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஆன்டிவைரஸு. எந்த மாதிரியான வைரஸாக இருந்தாலும் வந்து ஈஸியாக கிளியர் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் தர் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ ஒரு ஃபைலை சேவ் பண்ணால் எப்படி காட்டும் அப்படின்றத தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ டிஓசி டாக்குமெண்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணால் இதெல்லாம் வந்து விண்டோஸ் எக்ஸ்பியில் டாக்குமெண்ட்டு. டிஓசினா விண்டோஸ் எக்ஸ்பியில் வந்து இருக்கும். இது ஃபஸ்ட்டு வந்த ஓஎஸ் அது. ஸோ அதுக்கப்புறம் டாக் எக்ஸு விண்டோஸ் எக்ஸ்பிக்கு அப்புறம் வந்த வெர்ஷன். டாக் எக்ஸ்னால் டாக்குமெண்ட் எக்ஸு விண்டோஸ் 7 அதுக்கப்புறம் வர எல்லா வெர்ஷன்ஸ்லேயும் வந்து டாக்குமெண்ட் வந்து இப்படி தான் சேவ் ஆகும். அடுத்தது இப்போ எக்ஸ்பியில் வந்து பிபிடி பவர் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் விண்டோஸ் 7க்கு அப்புறம் பிபிடி எக்ஸு. ஸோ எக்ஸ்எல்எஸ்எக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபைல்ஸையும் நம்ம சேவ் பண்ணும்போது என்னென்னலாம் உங்களுக்கு எப்படி சேவ் ஆகும் அப்படின்ற விஷயத்தை இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும். ஸோ இதோட யூனிட் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு டவுட்ஸ் என்ன இருந்தால் கேளுங்க. ஸோ இந்த யூனிட் 2 கம்ப்ளீட்டாக நான் வந்து பிடிஎஃபாக மாற்றி உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பட்டதாரி பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.